ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் 30 நாளைக்கு 30 ஜூஸ் நான் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க. இதனால் என்ன ஹெல்த் பெனிஃபிட் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் இதை வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் தான் நான் ரெகுலராக எடுத்துக்கிறேன். ஆனால் நான் வேறு ஜூஸ் ட்ரை பண்ணுவேன். ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா டெய்லி என்னால் பண்ண முடியல. ஸோ இது எனக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். உங்களுக்கு வீடியோ எடுக்கும்போது நானும் டெய்லி ஒரு ஜூஸ் குடிச்சுக்கலாம். இதனால் நிறைய உடம்புக்கு தேவையான சக்திகளும் சரி, நம்ம டெய்லி ஆக்டிவிட்டீஸ்லுமே சரி, நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இது எப்பயும் எல்லாரும் சொல்கிறது தான். பெல் ஐக்கன் மறக்காமல் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போகிற வீடியோவுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாம் கரெக்டாக வரும். ஓகேங்களா? வாங்க இன்னைக்கு டே 1 ஜூஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹாய், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஜூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா குக்கும்பர் தான். இந்த வெயில் காலத்துக்கு இது கண்டிப்பாக எல்லாருமே எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். வாங்க இதில் என்னென்னலாம் ஆட் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். குக்கும்பர் டெய்லியுமே நம்ம ஃபுட்டில் எடுத்துக்கலாங்க, கண்டிப்பாக எடுத்துக்கலாம். நிறைய நீர் சத்து இருக்குது இதில். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டீஹைட்ரேட்லாம் ஆகவே ஆகாது. ஸோ நீங்கள் அப்படியேவும் சாப்பிட்டுக்கலாம். முன்னெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மிளகா பொடி உப்பெல்லாம் போட்டு சாப்பிட்டுருக்கோம் இல்லையா? இப்போ அதெல்லாம் யாரும் சாப்பிட்றதே இல்லைன்னு நினைக்கிறேன். முக்கியமாக நான் சாப்பிடல, அதெல்லாம் நான் சொல்லணும். அதெல்லாம் ஒரு மிக்ஸி எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ சின்னதாக கட் பண்ணாலும் கட் பண்ணிக்கலாம். ஜூஸ் தானே போட போகிறோம். இந்த ஜூஸை நீங்கள் வடிகட்டியும் குடிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அப்படியே அந்த இதோட நீங்கள் சேர்த்து கூட அரைச்சி நல்லா ஸ்மாஷ் பண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணி. இது இஞ்சி இவ்வளோ போடணுமான்னு தான் நானும் யோசிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் போதும், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. இது புதினா நீங்கள் வெறும் புதினா ஜூஸ் கூட குடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்லாம் நிறைய இருக்குது. டிடாக்ஸ் பண்ணும், உடம்புல இருக்கிற கெட்ட தேவையில்லாத கொழுப்பெல்லாம் கூட இது எடுத்துரும். ஸோ இது இப்போ இந்த குக்கும்பர் சாப்பிட்றதுனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கோல்டெல்லாம் வரும், சளி பிடிக்கும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, கூடவே கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க, மஸ்ட்டு. நான் ஒரு 4 தான் போட்டிருக்கேன். உங்களோட ஹெல்த்து பொறுத்து. எனக்கு கூட கொஞ்சம் கோல்டெல்லாம் பிடிக்கும், கொஞ்சம் காரமாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் இந்த ஜூஸ். ஸோ இதை ஆட் பண்ணிக்கோங்க. இது கிட்டத்தட்ட ஒரு டிடாக்ஸ் தான். உடம்புல தேவையில்லாத கொழுப்பு எல்லாமே உங்களுக்கு எடுத்துரும். இப்போ நான் யாராவது இதில் வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக குடிக்கலாம். இது சீரகம், இதையுமே இந்த ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இப்போ ஃபைனலாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதை முதல்ல நம்ம ஜூஸ் பண்ணிடலாம். மிக்சியில் ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே அந்த வெள்ளரிக்காய், இஞ்சி எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் பல்ஸ் மோடில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருந்தேன், எனக்கு நிறைய ஜூஸ் வேணும் அப்படிங்கிறதுனால. நல்லா மைய அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வடிகட்டிங்கன்னா ஜூஸ் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ஒரு வடிகட்டி எங்கள் வீட்டில் எப்பயுமே இருக்கும். எனக்கு இந்த ஜூஸ் எல்லாம் அப்படியே நீங்கள் இதை அப்படியே குடிக்கலாம். ஆனால் நான் என்ன பண்ணுவேன், இந்த திப்பியாக இருக்குல்ல, அது எனக்கு பிடிக்காது. அதனால் நான் வடிகட்டிக்கிறேன். இது ஃபுல்லாக எனக்கு ஜூஸ் வந்திருக்கு. நான் நிறைய தண்ணி விட்டு தான் அடித்தேன். ஏன்னா குக்கும்பர் ரொம்ப பெருசாக இருந்தது. இவ்வளோ உங்களுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் சால்ட் இல்லாமல் கூட குடிப்பாங்க. நமக்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். சால்ட் இல்லாமல் குடித்தா ரொம்ப நல்லதும் கூட. இதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த லெமன் இருக்கு இல்லைங்களா? சும்மா ரொம்பலாம் லெமன் போட வேண்டாம். இப்போ பாருங்க நான் எவ்வளோ போடுறேன்னு. அவ்வளோ போட்டால் போதும். ஏன்னா ரொம்ப புளிச்சதுனால நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ இது இப்படி இருக்கணும் இந்த ஜூஸ். ஸோ உங்களுக்காகவே நான் இந்த ஜூஸை ரெடி பண்ணேன். ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்கே. நான் குடிக்க போகிறேன், எப்படி இருக்கு அப்படிங்கிறது சொல்கிறேன். சூப்பராக இருக்கு. இந்த வெயில் காலத்தில்
மஸ்ட்டு. இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம், உண்மையாகவே சொல்கிறேன். இதனால உங்களுக்கு நிறைய இந்த ஃபேட் எல்லாம் கூட உங்களுக்கு கரையும் உடம்புல இருந்து. நல்லா குடிச்சிட்டு வரேன். உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சுப்பா. இது எனக்கு தெரிஞ்சு இந்த காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கிறத விட மத்தியான வேலையில குடிக்கலாம், அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நாளைக்கு வேற ஒரு ஜூஸோட வரேன். டாடா.